இருக்கக்கூடிய 15% இடஒதுக்கீட்டிலும் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்து விடுவதால் அந்த அருந்தீர் அல்லாத தமிழ்நாட்டுக்கு பட்டியலில் இருக்கக்கூடிய 76 சாதிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார். எனவேதான் இந்த 3% இடஒதுக்கீட்டை உடனடியாக ரத்து செய்துவிட்டு பட்டியல் பிரிக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதே போல அரசாங்க துறைகளில் ஒவ்வொரு சாதியினரும் எவ்வளவு சதவீதத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் கண்டறிந்து அதற்கு பிறகு முறையாக யாருக்கும் எந்த சமுதாயத்திற்கும் முன்னுரிமை இல்லாமல் அவரவருக்கு உண்டான பங்கை முறையாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மே மாதத்திற்கு பிறகு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தவிருக்கிறோம். அந்த போராட்ட விளக்க கூட்டங்களாகத்தான் நான் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று இந்த தமிழ்நாடு திமுக அரசால் கொண்டு வந்திருக்கக்கூடிய உள் ஒதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கருத்தரங்களும் கட்சி நிர்வாகிகளோடு கலந்துரையாடலும் நடத்தியிருக்கிறோம். இன்று ஏற்கனவே நான் 8 மாவட்டத்தில் நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்துவிட்டோம். இப்பொழுது இன்று 9வது மாவட்டமாக சேலம் மாவட்டத்தில் இந்த அருந்தீர் உள் ஒதுக்கீட்டால் பிற சமுதாய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆலோசனையும் மே மாதத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய போராட்டத்தில் திரளாக கலந்து கொள்வது குறித்தும் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அதே போல மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலும் மத்திய அரசும் 2006 வன உரிமை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு கண்டும் காணாமல் இருக்கிறார். எனவே மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு மாநில அரசுக்கு மட்டும் பங்கில்லை, மத்திய அரசுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. சொல்ல போனால் மாநில அரசை காட்டிலும் மத்திய அரசுக்குத்தான் அது அதிகமான பங்கு இருக்கிறது. எனவே 2006 வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அந்த மக்களை காப்பாற்றுவோம் என்று வரக்கூடிய 24ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்தில் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. அதிலே மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அதே போல 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 7வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாடு குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமாக இந்த ஆண்டு இந்த வருடம் இருக்கப் போகிறது என்று சொன்னால், கடந்த 4 வருடங்களாக ஆட்சி இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் பல்வேறு விதமான பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். இயற்கை வளங்கள் கொள்ளை போகின்றன. எனவே இதெல்லாம் தடுத்துக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக இப்பொழுது நம்முடைய களப்பணிகளை எல்லாம் எப்படி துவக்க வேண்டும் என்று குறித்தும் இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக சேலம் மாவட்ட புதிய தமிழக ஆலோசனை கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். ஓசை விழா தமிழ்நாட்டில் முக்கியமா 2 அமைப்புகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடக்கூடிய தென் தமிழகத்துல புதிய தமிழகம் கட்சி 1996 துவங்கப்பட்ட காலத்திலிருந்து நான் 2 முறை சட்டமன்றத்தில் இருந்து இந்த மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் உடனடியாக குரல் கொடுத்து வருகிறோம், போராடுகிறோம். அதே சமயத்தில் இன்னைக்கு 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதோடு கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பேர் நான் சொல்லுகிறோம், உங்களுக்கு தெரியும். அவர்கள் அது தென் மாவட்டங்களில் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, வடக்கு மாவட்டங்களில் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, அவர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். அதாவது வேங்கவையில் ஒரு நீர் தொட்டியில என்ன நடந்துங்கிறது தெரியும். அதுபோல் எண்ணற்ற பிரச்சனைகள் அதாவது பிரச்சனை நடக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் தோழமை சுட்டு என்று காம்ப்ரமைஸ் பண்ணு, அதாவது சமரச போக்கு கையாடுறதுனால்தான் இப்ப நான் சொல்லக்கூடிய உள்ளிடுக்கீடு கூட பாதிப்பு கூட இந்த மாதிரி ஒரு சைடுல ஒரு அமைப்பு முழுக்க ஆளுங்கட்சியுடைய தவறான நடவடிக்கைகளை அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு காரணம். இது மட்டும் காரணம் இல்லை, இதுவும் ஒரு காரணம். எப்பொழுதுமே
4 பக்கம் இருந்தும் தாக்கு இருந்தா தான் வந்து அரசு வந்து செவிசாய்க்க முடியும். தாங்கள் ஒரு அமைப்பை வந்து கையில் வச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர் கூடிய ஒரு அமைப்பை கையில் வச்சுட்டு அவர்கள் பயமுடி மகன்களாக இருக்கிற போது வந்து இந்த அரசு இப்படித்தான் மூவ் ஆக முடியும். நான் வந்து எல்லா இடத்துலயும் நாங்க தான் பொறுப்பு. வந்து தேவேந்திரனுக்கு வந்து 3 தினங்களுக்கு முன்பு ஸ்ரீமண்டத்தில் பாதிப்பு முதலமைக்கு நாங்க தான் கொடுக்குறோம். புதியவங்க சிலையை தான் போய் பாக்குறாங்க. அதே போல வந்து மானாமதுரையில புல்லட் ஓட்டு பாதிப்பு வந்தா நாங்க தான் போய் நிக்கிறோம். அதுபோல எல்லா இடத்துலயும் நாங்க நிக்கிறோம். ஆனால் இப்படி வந்து கூட்டணி தர்மம் அல்லது கூட்டணிக்காக வந்து தங்களுடைய சொல்ல போனால் கண்ணை விட்டு சித்திரம் வாங்க போல சில தலித் அமைப்புகள் வந்து ஆளுங்கட்சியினுடைய எல்லா விதமான தவறுகளையும் சட்ட ஒழுங்கு செய்வது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளையும் கொடுமைகளையும் சகித்துக் கொண்டு அல்லது அவர்கள் வந்து அதை கண்டும் காணாமல் இருப்பதும் வந்து இந்த சமூகத்தில் வந்து இதுபோன்ற தொடர்வதற்கு வன்முறைகள் தொடர்வதற்கு காரணமா இருக்கிறதா கருதுறேன். அதே போல திமுக வந்து இந்த அமைப்பை நாம சரி கட்டிட்டோம், அவங்கள முழுங்கிட்டோம், டாக்டர் கிருஷ்ணசாமி புதியதம் தானே பேசுது அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க மத்தியில் இருக்குது. அதனால தலித் அமைப்புகள் தங்களுடைய கடமையை சரியாக செய்யாதும் அவர்கள் வந்து பதவிதான் மிக முக்கியம், ஆட்சியில் இருக்கிறத கூட்டணியில் இருக்கிறதா முக்கியம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகள் வந்து மேலோங்குவதற்கு காரணமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.